ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ப்ரோமோ 1 அண்ட் ப்ரோமோ 2 ரெண்டு ப்ரோமோவோட ரிவ்யூ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுவும் நம்ம சேனலில் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது கம்மி நேரத்தில் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் யார் எவிட் ஆக போகிறான்னு காமிக்க போகிறாங்க. நானே டவுட்டில் தான் இருந்தேன், சாண்ட்ராவா வியானாவா அப்படின்னு சொல்லி. ஆனால் கட்சியில் பார்த்தா சாண்ட்ராவும் சேவ் பண்ணாங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ட் ஆனது வியானா. கடைசி ஹாட் சீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா வியானா எஃப்ஜே. போன வாரம் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இந்த மாதிரி. இந்த வாரம் வியானா எஃப்ஜே. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாரத்தில் அதாவது ஃபைனலுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ கமருதீனும் பார்வதியும் உட்காருவாங்க நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம். அண்ட் எப்படியோ வியானா எவிக்ட் ஆகிட்டாங்க. கேமே வேஸ்ட் பண்ணிட்டாங்கங்க. ரொம்ப முக்கியமாக நல்லா போயிருந்த கேமை கேவலமாக வேஸ்ட் பண்ணது தான் காரணம். அவங்க ஃபேன்ஸே, அவங்க பிஆர் குரூப்பே விட்டாங்க போல், கை விட்டாங்க. அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் யார் ரொம்ப துள்ளலாக இருந்தால் இந்த பிபி கோ டாஸ்கில் அப்படின்னு நிறைய பேர் மேக்ஸிமம் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் கானா வினோத் தான் தெரியும். கானா வினோத் ஆஸ் யூஷுவல் ரொம்ப துள்ளல் தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் ஒரு டாஸ்க்லேயோ இல்லை ஒரு கான்வர்சேஷன்லையோ ரொம்ப துள்ளலாக இருப்பார். போன வாரம் இதுக்கு வார்ன் பண்ணி இருந்தாலும் அவர் மாறவில்லை தான். இந்த டாஸ்க்கில் அது நல்லாவே தெரியும். அண்ட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கடைசி டாஸ்க், பிபி கோட்டோட கடைசி டாஸ்க்கில் பார்வதியும் ரொம்ப துள்ளலாக இருந்தாங்க. கடைசி டாஸ்க் மட்டும் இல்லை, மெஜாரிட்டி அவங்க மேலே கேஸ் வரும்போது துள்ளலாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் அதான் உடனே பார்வதி ஒரு டெஃபினேஷன் தராங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி தப்பாக பேசினாலும் துள் மாதிரி சார். உடனே நம்ம விஜய் சேதுபதி என்ன சொல்கிறேன்னா, உங்களை பற்றி பேசினா அந்த துள் கரெக்டான துள்ளல், நியாயமான துள்ளல். ஆனால் இதுவே மற்றவங்க துள்ளல் பண்ணும்போது, துள்ளல்னால் யார்? எஃப்ஜே. துள்ளாத நம்ம பார்வதி தானே சொல்லுவாங்க. அது மாதிரி மற்றவங்க பண்ணும்போது மட்டும் தப்பாக தெரியுதா அப்படின்னாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் சண்டே எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் ஒரு ஆவரேஜாக போகும். நேற்று இன்ஃபேக்ட் ஆவரேஜாக இருந்தது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண, பட் அது இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கும் கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும் ரோஸ்ட் உண்டு. பார்வதிக்கு ரோஸ்ட்டாக நேற்றே நடக்கலை அப்படின்வீங்க.